அப்ப ஒருத்தன் பிரகாசிக்கப்படலன்னு சொன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை பிரகாசமா மாறலன்னு சொன்னா, இந்த பிலிப்பியர் 2:14 சொல்லப்பட்டபடி அவன் ஓட்டம் வீணாய் போய்விடும், அவனுடைய முயற்சியே வீணாய் போய்விடும். புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம இப்படி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் வாழுகிறோம்? ஏன் நாம் இப்படி ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாய் வாழுகிறோம்? ஏன் நாம் ஒரு உபவாசத்தோடு கண்ணீர் சிந்தி இந்த உலகத்தான் போல வாழாம நாம் கர்த்தருக்கென்ற ஒரு வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி வாழுகிறோம்? உன்னையே ஒண்ணுதான் காரணம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண வேண்டும். ஆமென். நீ உன் வாழ்க்கையில பிரகாசிக்கப்படாம மறிச்சிட்டேன்னு சொன்னா உன் மொத்த ஓட்டமும் ஜீரோ ஆயிடும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஒரு வெறி வேணும். ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க பண்ணும். ஆமென். என்னை பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றும். அல்லேலூயா. என் ஓட்டம் வீணாய் போகக்கூடாது. ஆமென். நான் ஓடுகிற ஓட்டம் ஒரு நாள் வீணாய் போகக்கூடாது. நான் கொடுக்கிற தசமபாக காணிக்கைகள் ஒரு நாள் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே, நான் ஏறெடுக்கிற உபவாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே, நான் மன்றாடுகிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கென்று பண்ணின பிரதிஷ்டை வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது. நீர் என் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்ற வேண்டும். என் ஜனங்கள் மத்தியிலே, என்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் மத்தியிலே, என்னை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் மத்தியிலே, கர்த்தாவே, நீர் என்னை பிரகாசிக்க பண்ண போதுமானவரா இருக்கிறேன். ஆமென். தேவன் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் உன்னை என்னையும் வெட்கப்படுத்தவே கூடாது. நாம் பிரகாசம் அடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டும். நாம் கையிட்டு செய்யும் காரியம் பிரகாசம் அடைய வேண்டும். இந்த சபை பிரகாசம் அடைய வேண்டும். பிரகாசம் அடையவில்லை என்று சொன்னால் வைத்த உபவாசங்கள் வீணாய் போய்விடும். ஏறெடுத்த ஜெபங்கள் வீணாய் போய்விடும். ஓடின ஓட்டங்கள் வீணாய் போய்விடும். கர்த்தாவே, நீர் எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் எங்கள் குடும்பத்தையும் பிரகாசிக்க பண்ண போதுமானவராக. ஆமென். பிரகாசிப்பார். பிரகாசிக்கிற விளக்காய் தான் வைப்பார். ஆமென். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாம ஓடக்கூடாது. அது என்ன நோக்கம்னா, ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றும். ஆமென். நீர் யோவான் ஸ்நானகனுக்கு மாத்திரமா தேவன்? நீர் எனக்கும் தேவன். நீர் தாவீதுக்கு மாத்திரமா தேவன்? எனக்கும் தேவன். நீர் தானியேலுக்கு மாத்திரமா தேவன்? எனக்கும் தேவன். அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணினது உண்மையானால் தேவரீர் என் வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ணவே. ஆமென். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்திலே, தேவரீர் என் விளக்கை ஏற்றவே. அல்லேலூயா. என் விளக்கை ஏற்ற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்ற என் தேவன் இருக்கிறார். நீ எந்த நிலையிலே இந்த வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் கையிலே உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் கர்த்தர் இன்றைக்கு மங்கி எரிகிற உன்னுடைய விளக்கை பிரகாசமாய் ஏற்றுவார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் அழிந்து விடுகிறது போல மங்கிக் கொண்டிருக்கிறது. சில காரியங்கள் அப்படி அணைந்து விடுகிறது போல காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய விளக்கு தான் அணைந்து போகும். கர்த்தர் நீதிமானுடைய வெளிச்சத்தை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஆமென். நம்ம வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அது பிரகாசித்துக் கொண்டு, இரவானாலும் இருளானாலும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றிக்கொண்டார். ஆமென். நம்முடைய பிரகாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். இப்படி பிரகாசமாய் மாற்றுகிறவர். என்ன பிரகாசமாய் நம்மை மாற்றுகிறவர்? சாதாரண மனிதன், அற்பமான மனிதன், இவன் ஜெபிக்கும் போது, இவன் இயேசுவை நேசிக்கும் போது தேவன் இவனுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தை தேடி பல ஜாதிகள் ஓடி வருவார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. பல தரப்பட்ட ஜாதிகள் ஓடி வருவார்கள். மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த ஜாதியும் வித்தியாசம் இல்லாம பல ஜாதிகள் அந்த
வெளிச்சம் உள்ள மனுஷனை தேடி ஓடி வரும். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கை கர்த்தர் பிரகாசிப்பார்னு சொன்னா உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் ஏதோ குறிப்பிட்ட ஒரு ஜனம் அல்ல, பல ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வெளிச்சம், கர்த்தர் நமக்கு கேட்டு இருக்கிற வெளிச்சம், கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிற பிரகாசம் சாதாரணமானதல்ல, அது ராஜாக்களை கொண்டு வருவது. புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒரு மனிதனை எப்படி பிரகாசிக்க பண்ணுகிறார், அவன் வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததாய் மாற்றுகிறார். அவனை தேடி உயர்ந்த உயர்ந்த மனிதர்கள் வருவார்கள். ஒவ்வொருத்தரையும் தேடி வருவார்கள், உங்களை தேடி வருவாங்க. இதுவரைக்கும் கடன்காரங்க தேடி வராங்கன்னா, இதுவரைக்கும் சண்டை போடுறவங்க கலகக்காரங்க தேடி வராங்கன்னா, இன்னைக்கு இந்த வசனத்தின் மேல கை வச்சு விசுவாசித்து நீங்க அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இனி என்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள், பல ஜாதிகள் வருவார்கள். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தந்த வெளிச்சம் பெரியது. ஆமென். அவனுக்கு 1000 தெரியலாம், ஆனா இயேசு என்கிற ஒண்ணு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். அவனுக்கு இந்த உலக ஞானம் ஏராளமா இருக்கலாம், ஆனா வேதம் என்கிற ஒன்று கர்த்தர் உன்னுடைய என்னுடைய கையில மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தின் பல காரியங்களை செய்ய அவனிடத்தில் அதிகாரம் இருக்கலாம், ஆனா அவனுக்கு வந்த ஒரு சின்ன வியாதியை கூட விரட்ட தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சின்ன எலுமிச்சம்பழத்தை பார்த்து அவன் பயப்படுவான், பெரிய மலையை பார்த்து கூட கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், பெரியவர் சிறிய இருதயத்துக்குள்ளே அசைவாடிக் கொண்டிருக்கிறார், அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பெரியவர் உள்ள இருக்கிறதுனாலே நமக்குள்ளே சின்ன வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பெரிய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டு விசுவாசி, உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்களை கர்த்தர் உங்களை தேடி வரும்படி செய்வார். ஆமென். யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையில் அப்படித்தான். தேவன் அவனை பிரகாசிக்கிற விளக்காய் வைத்திருந்தார். அல்லேலூயா. நான் தியானிச்சு பார்த்தேன், ஒரு விளக்கு பிரகாசித்து எரிய வேண்டுமானால் என்னவெல்லாம் தேவை? எத்தனை பேர் நான் பிரகாசிக்கணும் விரும்புறீங்க? நான் பிரகாசிக்கணும், என் வீட்டில் நான் பிரகாசிக்கணும். ஆமென். நான் வேலை செய்யற இடத்துல பிரகாசிக்கணும், என் குடும்பத்தார் மத்தியில நாம் பிரகாசிக்கணும், என் கணவன் மத்தியில நாம் பிரகாசிக்கணும். ஆமென். என்ன பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நான் அசட்டை பண்ணப்படுறேன் பாஸ்டர், கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென், ஆமென். என்னுடைய ஆலோசனை எல்லாம் தள்ளிடுறாங்க பாஸ்டர், கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார், கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ண வேண்டுமானா உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே அவர்கள் பார்த்து நடுங்க வேண்டுமானால் உன் வாழ்க்கையில சில காரியங்கள் தேவை. ஒரு விளக்கு பிரகாசித்து எரிய சில காரியங்கள் தேவை. அவைகள் என்ன என்பதை குறித்து நம்ம சுருக்கமாய் தியானிப்போம். முதலாவதாக, ஒரு விளக்கு பிரகாசித்து எரிய வேண்டுமானால் என்னாகமங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த குத்து விளக்கு இல்ல 8ஆம் அதிகாரம் 4 வாசிங்க வாசிங்க. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே. அப்படியானால் ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டுமானால், பிரகாசிக்கிற குத்து விளக்காய் நீயும் நானும் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் காண்பித்த மாதிரி தான் இருக்கணும். கர்த்தர் சொன்ன மாதிரி இருக்கணும். கர்த்தர் சொன்ன மாதிரி நீ இருந்தா
பிரகாசிக்கிற விளக்கா இருப்ப. அல்லேலூயா. எத்தனையோ குத்து விளக்குகள் இருந்துச்சு. ஆனா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வைக்கப்பட்ட குத்து விளக்கு மாத்திரம் வெரி ஸ்பெஷல். அது ஆலயத்துக்குள்ள இருக்கிறது, அது ஆண்டவருக்கு அருகில இருக்கிறது, அது ஆசாரியன் பக்கத்தில் இருக்கிறது, அது தேவ மகிமை காணுகிறது. அது ரொம்ப விசேஷம். அதை பார்ப்பதற்கு ஏராளமான பேர் பிரியப்படுவார்கள். அதை கையில் எடுக்க ஏராளமான பேர் பிரியப்படுவார்கள். That's very special. Why? Because அது ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படி செய்யப்பட்ட விளக்கு. அப்ப ஒரு விளக்கு பிரகாசித்து எரிய வேண்டுமானால் அது தனக்கு தோன்றுகிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு தோன்ற மாதிரி எல்லாம் நீ வாழக்கூடாது. கர்த்தர் சொன்ன மாதிரி நீ வாழணும். கர்த்தர் சொன்ன மாதிரி வாழ்ந்தா பைபிள் சொல்லுது, உன்னை கர்த்தர் பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவார். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரே, எனக்கு தோன்றுகிற மாதிரி இல்ல, நான் நினைக்கிற மாதிரி இல்ல. பாருங்க, அநேக நேரங்கள்ல நம்முடைய ஞானம் பொய்யாய் போய்விடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறதா நம்ம ஜட்ஜ் பண்றதா கரெக்ட். நோ, பைபிள் என்ன சொல்லுது? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சில நேரங்கள்ல சில பேரை இப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ராங், அது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் அதை விட்டுறணும். அல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிற மாதிரி நினைக்கணும், கர்த்தர் சொன்ன மாதிரி நினைக்கணும், கர்த்தர் சொன்ன மாதிரி வாழணும். ஆமென். நம்மள ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு மாதிரியா வச்சிருக்கிறாருங்க. சொல்லுங்களேன். தேவன் இந்த வானத்தின் வாசல் ஊழியத்தை இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு மாதிரியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் கர்த்தர் சொன்ன மாதிரி இந்த சபை இருக்கு, கர்த்தர் சொன்ன மாதிரி இந்த விசுவாசி இருக்கானே, கர்த்தர் சொன்ன மாதிரி இந்த ஊழியக்காரன் இருக்கானே, அநேக ஜனங்கள் புறப்பட்டு ஓடி வருவார்கள். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. கர்த்தர் சீக்கிரம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படி வருவார்கள். அப்படி நம்ம வாழணும். ஆண்டவரே, நாங்க நினைக்கிற மாதிரி அது பழைய வாழ்க்கை. நம்ம நினைச்ச மாதிரி வாழ்ந்ததெல்லாம் பழைய வாழ்க்கை. இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆண்டவரே, நீர் சொல்லுகிற மாதிரி, நீர் காண்பித்த மாதிரி. ஆமென். பைபிள் என்ன தெரியுமா? நமக்கு யார் தெரியுமா மாதிரி? நமக்கு எந்த ஊழியக்காரனும் மாதிரி இல்லை. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனும் நமக்கு மாதிரி கிடையாது. நமக்கு இயேசுதான் மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறது, அந்த பாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறது, இந்த ஊழியக்கார மாதிரி பேசுறது, அந்த ஊழியக்கார மாதிரி பேசுறது, இந்த மாதிரி அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிறது. நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த மாதிரி அது அவங்க அழைப்பு. நாம என்னவோ அந்த ஒரிஜினாலிட்டியில இருக்கணும். அவங்க மாதிரிலாம் நம்மள நினைச்ச கூடாது. அவங்களை விட கர்த்தர் நம்மளை ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். ஆமென். நமக்கு என்ன ஒரிஜினாலிட்டி? அந்த மாதிரி. யார் மாதிரி இருக்கணும்? கர்த்தர் மாதிரி இருக்கணும். ஆமென். இயேசு மாதிரி ஜெபம், இயேசு மாதிரி உபவாசம், இயேசு மாதிரி வாழ்க்கை, இயேசு மாதிரி பரிசுத்தம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாதிரி அன்பு, அந்த மாதிரியில வாங்க. வேற எந்த மாதிரிக்கும் போயிடாது. அல்லேலூயா. நமக்கு மாதிரி இயேசுதான். அல்லேலூயா. நமக்கு எந்த மாதிரியும் வேண்டாம், இயேசுதான் நமக்கு மாதிரி. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை, வரல, என்ன செய்ய? அதுக்காக ஐயோ அந்த பாஸ்டர் அப்படி இருந்தாரு, சரி இன்னொரு சபையில பார்த்தா எல்லாம் மொத்தமா எடுத்துருவாங்க, அப்படி அதெல்லாம் நமக்கு மாதிரி இல்ல. நமக்கு என்ன மாதிரி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு யார் மாதிரி நாம இருக்கணும்? ஆமென். ஆண்டவரே, உங்களை மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. உங்களை மாதிரி நான் அன்பா இருக்கணும், உங்களை மாதிரி நான் பரிசுத்தமா இருக்கணும், உங்களை மாதிரி ஒரு ஜெபம் இருக்கணும். ஆமென்.
நானும் ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துக்கு வந்த புதுசுல சில ஊழியக்காரங்களாம் பார்த்துட்டு இப்படி பேசலாமா, அப்படி பேச, அவங்கள மாதிரி பேசலாமா, இவங்கள மாதிரி பேசலாமா, எப்படி பேசினா ஜனங்க வருவாங்க. நான் என்னென்னமோலாம் குட்டிக்காரனை போட்டு பார்த்தேன். நான் குட்டிக்காரன் அடிச்சதான் மிச்சம், ஜனங்க வரல. அப்பதான் கடைசியில தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ நம்ம இவரு மாதிரி பேசினா, அவர் மாதிரி பேசினா, இவரு மாதிரி பாடினா வராது. இயேசு மாதிரி இருந்தாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு ஆரம்ப நாட்கள் சொல்லுவாங்க, நான் பாடும்பொழுது பெட்மன் செய்யா மாதிரியே பாடுறாரு இந்த பாஸ்டர். எங்க வீடு பக்கத்துல ஒரு பாஸ்டர் இருப்பார். அந்த பாஸ்டர் சொல்றாரு வெளியே வந்தோடனே, பெட்மன் செய்யா மாதிரியே பாடுனீங்கயா நீங்க. நான் கொஞ்ச நாள் நினைச்சிட்டேன், ஓ அந்த வாய்ஸ் நமக்கு இருக்கு போல, அதனாலே பாடும்போது அவர் மாதிரியே போதகர் அப்படி பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓ நம்ம அந்த மாதிரி பாடினா ஜனங்க பெட்மன் செய்யாவுக்கு எப்படி கூட்டம் கூட்டமா வந்தாங்களோ அப்படி வருவாங்க போல. தொண்டை வேற மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் தான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த மாதிரி எங்கெல்லாம் வரக்கூடாது, மாதிரி இயேசு கிட்ட இருந்து வரணும். அல்லேலூயா. அன்னையில இருந்து யார் மாதிரியும் பாடுறதை விட்டுட்டேன். எனக்கு என்ன தொண்டை இருக்கோ அந்த தொண்டையை வச்சு ஆண்டவரே உங்களை நான் நேச்சரா ஒரிஜினலா எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுல இருந்து இந்த பிரசங்கமோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அப்படி சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே பண்ணுவாங்க. எப்படிதான் பண்றாங்களோ தெரியல. இயேசு அப்படின்னா நான் பார்த்தேன்னு சொல்லுவேன், இவர் அவரை மாதிரி பண்ற, பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க அவர் மாதிரி பண்றாரு. நமக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஆமென். யார் மாதிரி இருக்கணும்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு மாதிரி இருங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய உடை, அந்த மனசு, அந்த வாழ்க்கை. ஆமென். நம்ம யாரு மாதிரி அன்பு அந்த மாதிரி இல்ல, இயேசு இப்படி அன்பு வச்சார் எல்லாரும் மேலையும், அந்த மாதிரி அன்பு. ஆமென். இயேசு மாதிரி ஞானம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தெல்லாம் நான் பைபிள்ல சில இடங்கள்ல கண்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையானவர். ஆமென். எவ்வளவு தாழ்மையான தேவன். அல்லேலூயா. ஆனா சில பேருக்கு பதிலே சொல்ல மாட்டார். கேட்பாங்க, நீ சொல்லும், அட போடான்ட்டு போயிடுவாரு, மறைஞ்சு போயிடுவாரு. சில பேருக்கு பதில் சொல்லுவாரு, சில இடத்துல அமைதியா இருப்பாரு, சில இடத்துல ரிப்பீட் அடிச்சு தருவாரு, சில இடத்துல சவுக்கால எடுத்து போடு வச்சுருவாரு. ஆண்டவரே உங்களை மாதிரி மாறணும் ஞானத்துல. எவங்கிட்ட பேசணுமோ அவங்கிட்ட பேசணும், எவங்கிட்ட பேசக்கூடாதோ அவங்கிட்ட பேசக்கூடாது, எவங்கிட்ட கோவப்படணுமோ அவங்கிட்ட கோவப்படணும், எவங்கிட்ட அமைதி காட்டணுமோ சொல்லுங்க அமைதி காட்டணும். இயேசு மாதிரி. ஆமென். அல்லேலூயா. பார்த்துட்டு சொல்லணும், அடே அப்பா இவன் உங்க அப்பா மாதிரியே இருக்கான். ஆமென். இயேசு மாதிரியே இருக்கான். இவனை எக்காரணம் கொண்டு நமக்கு தகுந்த மாதிரி வளைக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பணத்தை வச்சு இவனை வளைக்க முடியாது, அன்பை வச்சு இவனை வளைக்க முடியாது. ஆமென். இயேசு மாதிரி இருக்கணுங்க. உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆண்டவரே உங்களை மாதிரி இருக்கணும். எதை கொண்டும் எங்களை வளைச்சிட முடியாது. ஆமென். ஒன்னே ஒண்ணுக்கு தான் நாங்க அடங்குவோம், ஆராதனை, பக்தி. அல்லேலூயா. நீ பக்தியா உண்மையா வந்துட்டியா, நீ சொன்ன உன் கூட எங்கனாலும் வரும். இல்லன்னா நாங்க எங்க நிலையில தான் நிலைச்சிருப்போம். அல்லேலூயா. விசுவாசிங்க, நாம் கர்த்தர் காண்பித்த மாதிரி இருப்போமான. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படியா எழுதுகிறார். வாசிகள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போனார். ஆமென். அவர் ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுமா. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயேசு வச்ச ஸ்டெப் மேலதான் வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஓனால எந்த ஸ்டெப்பை வச்சிடக்கூடாது.
ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் அப்படியே காலை வச்சு இயேசுவையே மாதிரியா வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப இந்த குத்து விளக்கு, இந்த விளக்கு யார் மாதிரி இருக்கணும்னா இயேசு மாதிரி இருக்கணும். இயேசு மாதிரி இந்த விளக்கு மாறுமானா தேவன் சத்தியமா இதை பிரகாசிக்க பண்ண வல்லவரா இருக்கு. அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த விளக்கு பிரகாசிக்க என்ன வேண்டும் அப்படின்னு வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இங்க வாசிக்கிறோம், விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா என்று இயேசு கேட்டார். அப்படின்னா ஒரு விளக்கு பிரகாசிக்கணும்னா ஒரு ஸ்டாண்ட் வேணும், டெஃபினட்டா ஸ்டாண்ட் வேணும். விளக்கு தண்டு வேணும். ஒரு தண்டு மேல வச்சாதான் அந்த விளக்கு அந்த அறை முழுக்க பிரகாசத்தை கொடுக்கும். இல்ல நீங்க எவ்வளவு பெரிய விளக்க கொளுத்தி கீழே வச்சீங்கன்னாலும் அந்த ரூம் ஃபுல்லா பிரைட்டா இருக்காது. சின்ன விளக்க கொளுத்தி நல்ல ஸ்டாண்ட் மேல வச்சீங்கன்னா அந்த ரூம் முழுக்க பிரகாசிக்கும். அப்ப விளக்கு பிரகாசிக்க இரண்டாவது ஒன்று தேவை, ஒரு தண்டு, விளக்கு தண்டு தேவை. அல்லேலூயா. தேவன் உனக்கு தந்த விளக்கு தண்டின் மேல் நீ இருப்பாயானால் நீ பிரகாசிப்பாய். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டா இருக்கு. ஒருவேளை கர்த்தர் உனக்கு கீபோர்டு வாசிக்கிற டேலண்ட் கொடுத்திருக்கலாம், அது உனக்கு ஒரு ஸ்டாண்ட். கர்த்தர் ஒருவேளை உனக்கு நல்ல ட்ரம்ஸ் அடிக்கிற தாளந்து கொடுத்திருக்கலாம், அது ஒரு ஸ்டாண்ட். கர்த்தர் நல்ல பாடுற தாளந்து கொடுத்திருக்கலாம், அது ஒரு ஸ்டாண்ட். கர்த்தர் நல்ல பேசுற டேலண்ட் கொடுத்திருக்கலாம், அது ஒரு ஸ்டாண்ட். இந்த தண்டுல நீ நிக்கணும், அந்த தண்டுல நின்னு செய்யணும் ஊழியத்தை. அப்பதான் அது பிரகாசமாய் மாறும். அல்லேலூயா. உன் வேலையை விட்டுட்டு, உன் ஸ்டாண்ட விட்டுட்டு வேற எதுக்கும் போக கூடாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் வேலை ஒருத்தருக்கு பெருக்கிற வேலை வச்சிருக்கலாம், அது நமக்கு ஒரு ஸ்டாண்ட், அது ஒரு விளக்கு தண்டு. அங்க நின்று நம்ம அந்த வேலையை செய்யும் போது அது பிரகாசிக்கிற விளக்கா மாறும். தேவன் உனக்கு தந்த சபை உனக்கு ஒரு ஸ்டாண்ட். அந்த சபைக்குள்ள நீ இருக்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றுவார். நீ அந்த விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, நீர் எனக்கென்று கொடுத்த ஆவிக்குரிய வரங்களிலே நான் பிரகாசிக்க எனக்கு கிருபை தாரும். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு ஒரு தண்டா இருக்கிறது. கர்த்தர் ஒருவேளை பல மணி நேரம் ஜெபிக்கிற ஆவியை உனக்கு கொடுத்திருக்கலாம். உன் ஜபம் தான் உனக்கு விளக்கு தண்டு. அந்த ஜபத்தின் மேல் நிற்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு தந்த தண்டின் மேல் நம்ம நிற்கிற பிள்ளைகளாய் காணப்படவே அந்த தண்டின் மேல் நான் நிற்கட்டும். ஆமென். அந்த தண்டின் மேல் நான் நிற்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளிலும் கூட எனக்கு அழகான இந்த பலிபீடத்தை கொடுத்திருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறேன். அப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சபை, கர்த்தர் எனக்கு தந்த இந்த பலிபீடம் எனக்கு விளக்கு தண்டாய் காணப்படுகிறது. இந்த இடத்தை விட்டு எந்த இடத்துக்கு போய் நான் பேசினாலும் அந்த பேச்சுக்கு ஒரு மகிமை இருக்காது. எனக்கு கொடுத்த தண்டின் மேல் நான் பேசும் பொழுதுதான் அது மகிமை உள்ளதா இருக்கும். அது மகிமை உள்ளதா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தண்டிலே பிரகாசிங்கள். ஆமென். எந்த ஒரு சின்ன ஊழியத்தையும், எந்த ஒரு சின்ன காரியத்தையும் அசட்டையாய் நினைக்காதீங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விளக்கு தண்டாய் விலையேற பெற்றதாய் நினைத்துக் கொள்ளுங்க. ஆமென். உங்க வீட்டுல ஜப கூட்டம் நடத்துறதுக்கு ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க ஒரு இடம் கொடுத்திருக்கலாம். அதுதான் உங்க தண்டு. கர்த்தர் அதுல இருந்து உங்க வாழ்க்கை பிரகாசிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். என் வீட்டுல ஜப கூட்டம் நடக்குது. நோ,
சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம தண்டின் மேல் நாம நிற்கும் பொழுது பைபிள் சொல்லுது, கர்த்தர் விளக்கை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் விளக்க பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் விளக்க பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாளின் தகப்பனே, ஒவ்வொரு விளக்கை எடுத்து அதனுடைய விளக்கு தண்டின் மேல் இயேசுவின் நாமத்தில் நீர் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வைக்க வேண்டுமா ஜெபி. ஒவ்வொரு விளக்கும் தண்டின் மேல் ஏறி பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. தண்டின் மேல் பிரகாசிக்கட்டும். ஆமென். தண்டின் மேல் பிரகாசிக்கட்டும். கர்த்தர் அப்படி நமக்கு 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 ஆண்டவர் கொடுக்கிற கூட்டங்கள், நாம் ஆயத்தப்படுத்துகிற கூட்டங்கள், நாம் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள், ஹல்லேலூயா, அதுல கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்கள், வெளிப்பாடுகள், இதெல்லாம் அந்த தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பிரகாசிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நீங்க ஆண்டவர் கையில நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை எடுத்து உம்முடைய தண்டின் மேல் நீர் வைக்க வேண்டும். எனக்கு என்ன கிருபை வரங்கள் கொடுத்தீரோ, எனக்கு என்ன மகிமை கொடுத்தீரோ, எனக்கு என்ன தாளந்து கொடுத்தீரோ, அந்த தாளந்திலே நீர் என்னை வைத்து பிரகாசிக்கிற விளக்காய் பயன்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. ஒரு விளக்கு தண்டு சாதாரணமானது நினைக்காதீங்க. ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், எபேசு சபைக்கு எச்சரிக்கை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். நீ அவைகளை செய்யாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு தண்டை நீக்கினா, ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டா என்ன ஆகும்? அது எபேசு சபையாவே இருந்தா கூட பிரகாசிக்காது. அதனால தண்டை சாதாரணமா நினைக்காதீங்க. தண்டு ஆண்டவர் அந்த எபேசு சபைக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நீ ஒழுங்காகலனா இந்த விளக்கு தண்டை தான் பிடிங்கிருவேன். விளக்க பிடிங்கிருவேன் சொல்லல, விளக்கு தண்டை எடுத்துருவேன். ஏன்னா தேவனுக்கு தெரியும், தண்டை எடுத்துட்டா விளக்கு தானா அமர்ந்து போயிடும். விசுவாசி, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தண்டை என்னை விட்டு நீக்காமல், விளக்கு தண்டு உன்னை விட்டு நீங்காம இருக்கணும்னா நீ ஆதியில எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பு கொடுத்தியோ அதே மாதிரி அன்பு செலுத்தணும். வணங்குதா? அல்லேலூயா. அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அப்போ தேவன் இந்த சபைக்கு சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ மறுபடியும் அந்த அன்பிலே வர வேண்டும். ஆமென். தேவன் சபைக்கு சொல்லுகிறார், நீ ஆதியிலே இருந்த அன்பு இல்லை, ஆதியிலே இருந்த அன்பு இல்லை. உன்னோடுதான் இயேசு பேசுகிறார். நீ சபையிலே ஆதியிலே எப்படி அன்பா இருந்தாய், இப்பொழுது இல்லை. தேவன் மேல் ஆதியிலே எப்படி அன்பா இருந்தாய், இப்பொழுது இல்லை. தேவன் இப்பொழுது எச்சரிக்கையாய் சொல்லுகிறார், உன் கண்கள் பார்த்து கொண்டிருக்க உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டு பிடுங்கப்பட்டுவிடும். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உன்னிடத்திலிருந்து தண்டு பிடுங்கப்பட்டுவிடும். நீ ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய். ஆதியிலே கொண்ட அன்பை இன்றைக்கு சீர்படுத்து. ஆண்டவருக்கு முன்பாக உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இது எனக்கல்ல, ஆனால் என்னை நோக்கிதான் வருகிறது என்று 2 மனதோடு குழம்பிக் கொண்டிருக்கிறார். அல்ல, கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார், உன்னோடு தான் பேசுகிறார். உன்னைத்தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். உன் கிரியைகளை பார்த்தேன், உன் பொறுமையை பார்த்தேன், உன் விசுவாசத்தை பார்த்தேன். சகோதரா, நல்லது, ஆனால் ஒன்று இல்லை, ஆதியிலே நீ வைத்திருந்த அன்பு இல்லை. ஆதியிலே வந்து வைத்திருந்த அந்த முழுமையான அன்பு இல்லை. அந்த கள்ளம் கபடம் இல்லாத அன்பு இல்லை. அந்த பட்சபாதம் இல்லாத அன்பு இல்லை. நீ ஆண்டவர் சமூகத்திலே அதை ஒப்புரவாக்கிவிடு, அதை ஒப்புரவாக்கிவிடு. இன்னும் நீ
தண்டில் இருந்து எடுக்கப்படவில்லை. கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ தேவ பிள்ளைகளே, தண்டில் இருந்து நீங்கள் எடுக்கப்படவில்லை. தண்டிலே இருந்து நீங்கள் இன்னும் தள்ளப்படவில்லை. ஐயோஹாலா ஷாகாராபா. ஆமென். இனியும் தள்ளப்படக்கூடாது, இனியும் தள்ளப்படக்கூடாது. தேவனே, நான் ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்ய என்னை கட்டும் ஆண்டவரே, என்னை கட்டும், என்னை கட்டும். ஆமென். இதுவரை தண்டிலே இருந்து தள்ளப்படவில்லை, நல்லது. இனியும் தள்ளப்படாம இருக்கணும்னு சொன்னா நீ ஆதியிலே செய்த அந்த அன்பை ஆண்டவருக்கு முழுமையாய் கொடுக்கணும். நீ கொடுக்கும் போது ஆண்டவர் உன் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். இது எச்சரிக்கை செய்தி. பிரகாசமாய் மாற்றுவார். நீ யாரா இருந்தாலும் சரி, ஆதியிலே கர்த்தருக்கு செய்த அந்த அன்பை மறுபடியும் ரெட்ரிஃபை பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். ஆண்டவரே, நான் கொஞ்சம் தளர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, சில காரியங்களை நினைச்சு நான் கொஞ்சம் ஆண்டவரை பின்மாற்றமா போயிட்டேன். ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் ஏனோ என் மேல கிருபை வச்சு தண்டில இருந்து கீழே தள்ளாம இருந்துட்டீங்க. ஆண்டவரே, விளக்கு தண்டை பிடுங்காம இருந்துட்டீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா ஸ்தோத்திரம். அந்த கிருபை உள்ள கரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன மறுபடியும் தூக்கி நிறுத்தி பிரகாசிக்க பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை விளக்கு தண்டை மேல் வைத்து பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், வரங்கள், கனிகள், திருச்சபை, ஊழியம், நம்ம செய்கிற சின்ன சின்ன ஊழியம், இது எல்லாமே விளக்கு தண்டு. அந்தந்த நிலைமையில நிலைச்சிருந்தோம்னா நம்ம பிரகாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன தேவை? யாத்திரையாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 27:20 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். குத்து விளக்கு எப்பொழுதும் பிரகாசமாய் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்திலே கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கட்டளையிடுவாயாக. மூன்றாவது, ஒரு குத்து விளக்கு பிரகாசமாய் எரிய வேண்டுமானால் என்ன தேவை? வேதம் சொல்லுகிறது, ஒலிவ எண்ணெய் தேவை. இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் தேவை. அல்லேலூயா. இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். ஆமென். அல்லேலூயா. அப்ப விளக்கு பிரகாசிக்கணும்னா கொஞ்சம் இடி வேணும். ஆமென் சொல்லுங்க. இடி வேணும், பிழியறது வேணும். ஐயோ, என்ன பிழியறாங்களே பாஸ்டர், ஐயோ எனக்கு இடிக்கிறாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்வார் அழகா, உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, ஊழியக்காரனுக்கு எல்லா பக்கமும் இடி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்டயே இடி விழும், விசுவாசிங்க கிட்டயே இடி விழும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கொஞ்சம் இடி தேவை. ஆமென். இடிக்கிற ஆளு நமக்கு கொஞ்சம் தேவைதான். பாருங்க, இடிச்சு பிழிஞ்சு அப்பா என்ன நடக்குவாங்க? அப்படி விளக்கு பிரகாசிக்குமா? இடிப்பாங்க, கொஞ்சம் பிழிவாங்க, போட்டு அப்படியே நம்ம வேர்வையெல்லாம் பிழிவாங்க, ரத்தத்தெல்லாம் பிழிவாங்க. சொல்லுவாங்க அப்படியே இன்னும் இந்த குடும்பத்துக்கு ஓச்சி உழைச்சி 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 நான் ஓடா போனதுதான் மிச்சம். நீ ஓடா போல விளக்கா மாறிக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஓடா மாத்துறதுக்காக இடிக்கல. ஆமென். கர்த்தர் உன்னை ஓட்டாண்டியா போக வைக்க பிழியல. பைபிள் சொல்லுது, ஒரு எண்ணெய் அதுல இருந்து கொண்டு வரார் பாருங்க. அல்லேலூயா. இடிக்கும் போது, பிழியும் போது என்ன நடக்கிறது? ஒரு எண்ணெய் வருகிறது. ஆமென். அந்த எண்ணெய் எங்க இருந்து வருது?
உன்னை இடிச்சாதையா நீ ஆலயத்துக்கு வர. அல்லேலூயா. கரெக்டா வரவே மாட்டோம். டக்குன்னு அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கொடுப்பாரு, கை டொக்காயிடும். அடுத்த வாரமே ஆலயத்துக்கு வந்துருவோம். அல்லேலூயா. போன வாரம் வெள்ளிக்கிழமையில ஒரு சகோதரி என்ன பார்க்க வந்தாங்க. பாஸ்டர் பிரைஸ் சொல்லுவாங்க, என்ன தெரியுதான்னாங்க. எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுமா, நீங்க யாருன்னு தெரியுது. நல்லா இருக்கிறீங்களா பாஸ்? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் கொஞ்ச நாளா சர்ச்சுக்கே வரல பாஸ்டர், ஏகப்பட்ட பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் கரெக்டா அந்த சகோதரி சர்ச்சுக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் இடி அனுப்புறாரு. ஆமென். நான் இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில நல்லா அனுப்பணும்னு ஜெபிக்கிறேன். நல்லா அனுப்புங்க ஆண்டவரே, கொஞ்சம் இடி அனுப்புங்க. ஆமென். கொஞ்சம் இடி அனுப்புங்க. ஆமென், ஆமென். அவள் உள்ள கொஞ்சம் இடிக்கட்டும், நல்லா இடிக்க. ஐயோ 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 ஐயோ, அல்லேலூயா அல்லேலூயா, ஐயோ போய் அல்லேலூயா வர வரைக்கும் இடிக்க. இடிக்காத வரைக்கும் ஐயோ கூட வர மாட்டேங்குது. இடிச்சாதான் முதல்ல ஐயோ வருது, அப்புறம் அம்மா வருது, அப்புறம் ஏசப்பா வருது. அல்லேலூயா. அந்த எண்ணெய் எங்க இருந்து வருது? பைபிள் சொல்லுது, உன்னை இடிச்சாதான் வரும். உன் விளக்குக்கு எண்ணெய கர்த்தர் வெளியே இருந்து எடுக்கல, உள்ளிருந்தே எடுக்கிறார். அல்லேலூயா. இந்த விளக்கு பிரகாசிக்கணும்னா ஒளிவ எண்ணெய் வேணும். இந்த எண்ணெய் வெளியே போக கூடாது, உள்ளேயே புளிகிறாரு. அல்லேலூயா. என்னையும் புளிஞ்சாரு. புளிஞ்சதுனாலதான் பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடிக்கிறாரு, போட்டு இடிக்கிறாரு. ஆமென், ஆமென். இந்த இடி வரும்போது தாங்க, அந்த பிளிகிற அனுபவம் வரும்போது தான் நமக்கு தேவ சமூகம் எவ்வளவு மகிமையானதுன்னு தெரியுது. அல்லேலூயா. நான் கடந்த நாள சில பிரச்சனைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்ட பொழுது அப்படி ஆண்டவரே அதெல்லாம் நினைச்சு, ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படி எல்லாம் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இது ஆண்டவர் சொன்னாரு. அப்பதான் நிறைய கத்து கொடுத்தார். அப்பதான் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது சொன்னாரு, ஏய், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவனே நீ இருப்ப அப்படின்னு சொன்னாரு. அப்போ லீலி புஷ்பம் எங்க இருக்கும்? முள்ளுக்குள்ளதான் இருக்கும். ஆமென். முள்ளுக்குள்ள இருந்தாதான் லீலி புஷ்பத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப சொன்னாரு, நீ முள்ள குறிச்சு வெக்கப்படாத, முள்ள குறிச்சு வேதனைப்படாத, முள்ள குறிச்சு பேசாத. Don't talk அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சிட்டார். முள்ள என்ன செய்யாத, சத்தம் வரலங்க, சொல்லுங்க, முள்ள பத்தி பேசாதீங்க, பேசாதீங்க. ஐயோ ஆண்டவரே, இந்த சகோதரன் முள்ள மாதிரி இருக்கான், அவனை பேசி பேசி நீ பெரிய ஆளாக்கிறாத. அல்லேலூயா. அவன் முள்ளா இருந்துட்டு போட்டோம், நான் லீலி புஷ்பம். ஆமென். நான் லீலி புஷ்பம். அல்லேலூயா. உன்னை பத்தி பேசு, உன் ஆண்டவரை பத்தி பேசு. ஆமென். மேல இருக்கிற முள்ள பத்தி பேசு. முள்ள பத்தி பேசினா என்ன ஆகும்? இன்னொரு லெசன் எனக்கு கத்து கொடுத்தாரு. இந்த முள்ள மட்டும் பாத்தீங்கன்னா எந்த செடிக்குமே இல்லாத ஒரு குணாதிசயம். நேத்து நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, எந்த செடி வளர்றதுக்கும் தண்ணி தேவை, சூரிய வெளிச்சம் தேவை. ஆனா முள்ளு வளர்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, போய் முள்ள நோண்டணும். முள்ள வெட்டினா வெட்ட வெட்ட முள்ளு மட்டும் என்ன ஆகும்? வளரும். முள்ள வெட்டினா சொல்லுங்க, பக்கத்துல சூசகமா சொல்லுங்க, முள்ள வெட்டினா வளரும். முள்ள வெட்டினா வளரும். முள்ளு மேல கைய வைக்காதீங்க. முள்ளு மேல கைய வச்சிடாதீங்க. பாஸ்டர் 4 முள்ளு, பாஸ்டர் இந்த முள்ளு கை வச்சிடாது. நீ வச்சனா அந்த முள்ளு என்ன ஆகும்? வளரும். ஆமென். அது வளரவே வேணும், நாம தான் வளரணும். அல்லேலூயா. முள்ளு முள்ளாக கிடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத போய் நோண்ட கூடாது. பவுல் பாருங்க, நான் ஜெபமே பண்ண மாட்டேன்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனத்துல வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இதோ இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை நான் ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்து கூட விட்டேன்.
முள்ளுக்காக ப்ரே பண்றதே இல்லை. அல்லேலூயா. முள்ளு குறிச்சு ப்ரே பண்றதே இல்லை. மேல் வீட்டுல இருக்கிறவன் முள்ளா இருக்கிறான் பாஸ்டர், ப்ரே கூட பண்ணாத, விட்டுரு இன்னையோட. முள்ளு முள்ளா கிடைக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. இது தீர்க்க தரிசனமா சொல்றேன். முள்ளு முள்ளாவே கிடக்கட்டும். கர்த்தர் நம்ம முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது இது கர்த்தர் தான் வச்சிருக்கிறார். ஆமென். எனக்கு பைபிள் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து ஒரு பெரிய சத்தியத்தை கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? முள்ளு மட்டும் போவே போவாதான். அல்லேலூயா. முள்ளு மாத்திரம், நெருக்கம் மாத்திரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் போகவே போவாதான். ஏன்னா தேவன் தான் அதை வச்சிருக்கிறார். தேவன் அதை வச்சிருக்கிறார். ஏன்னா இவன் ஒழுங்காகணும்னா ஆசீர்வாதம் தேவையில்லை, முள்ளுதான் தேவை. நீயும் நானும் ஒழுங்காகத்தான் வச்சிருக்கிறார் முள்ளு. அல்லேலூயா. என்னைக்கு ஒழுங்காயிட்டமோ அன்னைக்கு முள்ள போவாது, நாம பரலோகத்துக்கு போயிடுவோம். புரியுது உங்களுக்கு? அப்ப கூட முள் போவாது. நம்ம நல்லா ஒழுங்காயிட்டோம்னா ஆண்டவர் பாப்பாரு, இதுக்கு மேல இந்த நீதிமான விட்டோம்னா வேற எவனாவது கேட்டு குட்டி சேவராக்கிடுவான். என் செல்லமே ராஜா குட்டி அம்மு மேல வந்துருமான கூட்டுவாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இடி பிழி வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் இடி கொஞ்சம் பிழி இருக்கு வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்லாத விளக்கு எரியணும்னா இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய் வேண்டாம். ஆமென். ஆண்டவர் கையில இதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா சாதாரண விளக்கா இருக்கிறத கர்த்தர் பிரகாசிக்கிற விளக்கா மாற்றுவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நினைத்து அப்பா பூரித்து போகிறோம். அப்பா வேதம் சொன்ன வார்த்தை இதுதானோ, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன வார்த்தை இதுதானோ. உம்முடைய வசனத்தினால் பூரிக்கிறோம் தகப்பனே, உம்முடைய மகிமையினால் பூரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் பூரித்து மகிழ்கிறோம் தகப்பனே. எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது. உமக்கு நன்றி ராஜா. இன்னைக்கு பேசினது போலவே உடைய வசனத்தின்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கிற குத்துவிளக்காய் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். இவரை ஆசீர்வதியும். இவர் இருக்கிற இடங்களிலே இவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். புறஜாதிகள் மத்தியிலே பிரகாசிக்கட்டும். சொந்த பந்தங்கள் உற்றார் உறவுகள் மத்தியிலே பிரகாசிக்கட்டும். திருச்சபை மத்தியிலே பிரகாசிக்கட்டும். இந்த உலகம் எங்கிலும் சாட்சிகளாய் வைத்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் அன்பும் தயவும் இரக்கமும் அளவில்லாமல் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் எடுத்து போடும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் தகப்பனே. கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலக்கி போடுவீராக. ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றாய் இணையட்டும். கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் விலகி போகட்டும். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தர் வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த மாரநாதாவை வாழ்த்து வரவேற்போமா? இயேசுவே, 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 சீக்கிரமாய் வாரும். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.